கர்த்தர் நிச்சயமாய் உங்கள் வாழ்விலே உங்கள் பங்காவும் உங்கள் சுதந்திரமாய் இருந்து பலத்த காரியங்களை செய்வார். அநேக நேரங்களில நம்முடைய வாழ்வில பங்கு இல்லாமல், பங்கு கொடுக்காம, இல்லைன்னா நம்முடைய சுதந்திரங்களை கொள்ளையாடி கொண்டு கூட போயிருக்கலாம், ஏமாற்றி இருக்கலாம். அவைகளை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்று கர்த்தர் சொல்கிறத நம்ம பார்க்க முடியும். அவரே நமக்கு பங்கும் நம்முடைய சுதந்திரமாய் இருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது உலகத்தினுடைய சுதந்திரத்தை குறித்து நாம் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. கர்த்தர் நம் நடுவில் இருந்தாலே போதும். அதுதான் என்னாகும் 18ஆம் அதிகாரத்தில் 20ஆம் வசனத்தில் சொல்கிறார், இஸ்ரவேல் நடுவிலே நான் உங்களுக்கு பங்காவும் உன் சுதந்திரமாக இருக்கிறேன் என்று. அந்த வார்த்தையின்படி கர்த்தர் நமக்கு நடுவில் அவரே பங்கும் அவரே சுதந்திரமா இருந்தா இந்த உலகத்தில் உள்ள சகலத்தையும் நாம் இழந்து போன எல்லாவற்றையுமே அவர் திருப்பி நமக்கு கொடுக்கவும் முடியும், நம்மை மேன்மையா வைக்கவும் முடியும். எனவே நாம் எப்பொழுதுமே அவரே நாம் பங்காவும் அவருடைய சுதந்திரத்தில் நாம் பங்காளியாய் வாழவும் கற்றுக்கொண்டோமானால் நிச்சயமாய் நம் வாழ்விலே இழந்த எல்லாவற்றையும் கர்த்தர் இரட்டத்தனையாய் திருப்பி கொடுக்க அவர் வல்லவராயிருக்கிறார். ஒருவேளை இந்த சூழ்நிலை நீங்கள் கடந்து வந்திருக்கிறீர்களானால் இழந்தவைகளை குறித்து கவலைப்படாது இருங்கள். கர்த்தர் உங்கள் நடுவில் இருக்கிறார் என்று விசுவாசிங்கள்.